Second standard, know your feelings. Look and say happy, 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 மகிழ்ச்சி. அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தீங்களா? குழந்தைகள்னாலே எப்போவுமே மகிழ்ச்சியோடு தான் இருப்பாங்க. அவங்க மனசில் எந்த கவலையுமே எந்த கெட்ட எண்ணமுமே இருக்காது. அந்த பலூனை வச்சுட்டு விளையாடுறப்ப அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. ஹாப்பினா மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆங்க்ரி, ANGRY, ஆங்க்ரி, கோபம். அங்கே பார்த்தீங்களா, ஒரு பையன் ஏதோ கோபப்படுறான். அவன் மூஞ்ச பாருங்களேன். கோபப்பட்டால் நம்ம முகம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. அதனால் எப்போவுமே நம்ம எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த பையன் கோபப்படுறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற பையன் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட தோலை குப்பை தொட்டியில் போடாமல் கீழே போட்டுட்டான். அதனால தான் இந்த பையன் கோபப்பட்டான். டேய், வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு குப்பை தொட்டியில் போடாமல் ஏன்டா கீழே போட்டு போகிற? யாராவது என்ன பண்ணிடுவாங்க, வழுக்கி விழுந்துருவாங்கடா, குப்பை தொட்டியில் எடுத்து போட்டுட்டு போடா அப்படின்னு என்ன பண்ணுறான்? கோபப்படுறான். அதுவும் ஒரு ஃபீலிங் தான். அந்த ஃபீலிங்கும் நம்மளுக்கு வேணும். அடுத்த ஃபீலிங் என்னென்னா ஸ்லீப்பி, SLEEPY, ஸ்லீப்பினா தூக்கம், நல்ல தூக்கம். இந்த பொண்ணு நல்லா கொரட்டை விட்டு என்ன பண்ணுறாங்க? தூங்குறாங்க. ஸ்லீப்பி, தூக்கம். அடுத்த ஃபீலிங் ஹங்க்ரி, HUNGRY, ஹங்க்ரி, பசி எடுத்தல். யாராவது பசிக்குதுன்னு சொன்னால் நம்ம கிட்டே இருக்கிறத நம்ம ஏதாச்சும் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? கொடுக்கணும். பார்த்திங்களா, ஒரு ஏழை பசிக்குதுன்னு சொல்கிறப்ப அந்த பையன் தாங்கிட்ட இருக்கிற உணவை என்ன பண்ணுறான்? கொடுத்து ஹெல்ப் பண்ணுறான். பசினா ஹங்க்ரி. அடுத்த ஃபீலிங் டயர்டு, TIRED, டயர்டுனா சோர்வுன்னு அர்த்தம். சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறது. இந்த பையனை பார்த்தீங்களா, பால் அப்புறம் ஷூ இன்னும் நிறைய பொருட்களை வச்சு ரொம்ப நேரம் விளையாடி ரொம்ப சோர்ந்து போயிட்டான். அதனால் ரொம்ப டயர்டாக உட்காந்துருக்கான். நெக்ஸ்ட் லேசி, LAZY, லேசினா சோம்பேறித்தனமாக இருக்கிறது. இங்கே பார்த்தீங்களா, இந்த பையன் ரொம்ப சோம்பேறித்தனமாக எப்போ பார்த்தாலும் படுத்துக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டு பாருங்கள் எல்லாத்தையும் கீழே போட்டிருக்கான். பேகு, நோட்டு, பென்சிலு, ஷார்ப்னர் எல்லாத்தையுமே கீழே போட்டு படுத்துக்கிட்டே இருக்கான் பாருங்கள். அதை எடுத்து வச்சா என்ன? எடுத்து வைக்க மாட்டான். ஏன்னா அவன் லேசி பாய், சோம்பேறி பையன். ஆனால் சோம்பேறித்தனமாக இருக்கலாமா? இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பாக ஒரு நிமிஷத்தில் அதையெல்லாம் என்ன பண்ணலாம்? பேகுக்குள்ளே எடுத்து வச்சிடணும். thirsty, 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 தாகம் எடுத்தல். தாகம் எடுக்கிற ஃபீலிங்ஸு தான் நம்ம thirstyன்னு என்ன பண்ணுறோம்? சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்களா, எங்கள் ஒரு பையன் ரொம்ப தாகம் எடுக்குதுன்னு ஒரு டேப்பில் தண்ணி குடிக்க வந்திருக்கான். ஆனால் அந்த டேப்பில் தண்ணி சொட்டு சொட்டாக தான் வருது. இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப thirsty-யாக தாகமாக இருக்கிறதுனால அதையும் அவன் என்ன பண்ணுறான்? பிடிச்சி குடிக்கிறான். thirsty, தாகம். ஷாக்டு, SHOCKED, ஷாக்டுனா அதிர்ச்சி அடைகிறது. ஐயையோ, என்னம்மா என்னோடய சட்டையை கிழிச்சு வச்சுட்ட, உலகமே தெரியுது அப்படின்னு அந்த பையன் என்ன பண்ணுறான்? ஷாக்காகி நிற்கிறான். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு வடிவேல் சொல்லுவாங்கள்ல, அதே போல் தான். ஷாக்டுனா அதிர்ச்சி அடைகிறது. ஸ்கேடுனா பயப்படுறது. SCARED, ஸ்கேடு. பக்கத்து தெருவில் போய் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்களோட விளையாடலான்னு பார்த்தா இப்படி இங்கே ஒரு நாய், சொறி நாயா வெறி நாயான்னு தெரியலையே, குலைச்சிட்ருக்கே, கடிச்சிருமோ, ஓடுனா பின்னாடி துரத்தி கடிக்குமோ அப்படின்ட்டு அந்த பையன் ஸ்கேர்ட், ரொம்ப என்ன பண்ணுறான்? பயப்படுறான். ஸ்கேர்ட். அடுத்த ஃபீலிங் சேட், SAD, சேடுனா வருத்தப்படுறது, கவலைப்படுறது.
நம்மளோட அப்பா ஆசையாக வாங்கி வச்ச இந்த ஜாடியை நான் உடச்சிட்டேனே, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, எனக்கு இந்த ஜாடி வேணும் அப்படின்னு ரொம்ப கவலையோடு உட்காந்துட்ருக்கான். சர்ப்ரைஸ்டு, SURPRISED, சர்ப்ரைஸ்டு. சர்ப்ரைஸ்டுனா ஆச்சரியப்படுறது. இங்கே பார்த்தீங்களா, அந்த குட்டி பொண்ணுக்கு பிறந்த நாள் போல் இருக்குது. அவங்க தாத்தாவும் பாட்டியும் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க தாத்தா பாட்டி வந்ததே பெரிய சர்ப்ரைஸ். ஆனால் இன்னும் சர்ப்ரைஸாக அந்த குட்டி பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்காக அவங்க பாட்டி அந்த பொண்ணுக்கு gift கொடுக்கறதுக்காக பின்னாடி வச்சுக்கிட்டு முன்னாடி காட்டி மிகப்பெரிய சர்ப்ரைஸை கொடுத்து அந்த குட்டி பாப்பாவை ஆச்சரியப்படுத்துகிறாங்க. ஒன்ஸ் அகைன்ஸ் எல்லா ஃபீலிங்ஸையும் இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஹாப்பி, மகிழ்ச்சி. ஹாப்பி. ஆங்க்ரி, கோபம். ஆங்க்ரி, கோபம். ஸ்லீப்பி, தூக்கம். ஸ்லீப்பி, தூக்கம். ஹங்க்ரி, பசி. ஹங்க்ரி, பசி. ஹங்க்ரி. டயர்டு, சோர்வு. டயர்டு, சோர்வு. டயர்டு. லேசி, சோம்பேறித்தனம். லேசி, சோம்பேறித்தனம். thirsty, தாகம் எடுத்தல். thirsty, தாகம் எடுத்தல். thirsty. shocked, அதிர்ச்சி அடைதல். shocked, அதிர்ச்சி அடைதல். shocked. scared, பயமாக இருத்தல். scared, பயப்படுதல். scared. sad, வருத்தமாக இருத்தல். sad, வருத்தமாக இருத்தல். sad. surprised, ஆச்சரியப்படுதல். surprised, ஆச்சரியப்படுதல். surprised. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பொம்மையோட ஃபீலிங்ஸ் என்ன? ரைட், ஹாப்பி. ஹாப்பி ஃபீலிங். இந்த பொம்மையோட ஃபீலிங் என்னன்னு சொல்ல முடியுமா? ரைட், ஆங்க்ரி. இந்த பொம்மை ரொம்ப ஆங்க்ரியாக இருக்குது. இந்த பொம்மையோட ஃபீலிங் என்ன? ரைட், ஸ்லீப்பி. எப்படி கொரட்டை விட்டுக்கிட்டு தூங்குது பாருங்களேன். இந்த பொம்மையோட ஃபீலிங் என்னவா இருக்கும்? நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா? ரைட், சர்ப்ரைஸ்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.